மொந்தா புயல் நெருங்கி வருவதன் காரணமாக ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், இப்ப அந்த இடத்துல கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப எந்தெந்த பகுதிகளில் இந்த கடலினுடைய சீற்றம், காற்றினுடைய வேகம்லாம் அதிகரிச்சிருக்கு? அபிநயா, மொந்தா புயல் இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே உள்ள மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பகுதியில் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகளில் புயல் கரையை கடக்கும் போது சுமார் 90 கிலோமீட்டரிலிருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் குடிசை வீடுகள் சரிந்து போவதற்கான வாய்ப்புகள் ஆகிய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை முதலே காக்கிநாடா பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து மரங்கள் முறிந்து விழுகின்றன, குடிசை வீடுகளும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன. எனவே குடிசை வீடுகள், சிறிய தகர வீடுகள் ஆகியவற்றில் தங்கியிருக்கும் பொதுமக்களை அவற்றிலிருந்து வெளியேற்றி அரசு அமைத்திருக்கும் முகாம்களுக்கு அழைத்து செல்லும் பணியில் அதிகாரிகளும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர முறிந்து விழும் மரங்களை அப்புறப்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான மின்சார ரம்பங்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் ஆகியவற்றையும் ஆந்திர மாநில அரசு தயார் நிலையில் வைத்துள்ளது. நிலைமை மணிக்கு மணி அதிக தீவிரமாகி வருவதால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் விஜயவாடாவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து புயல் பாதிப்பு பகுதியில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் புயலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் அந்த பகுதிகளில் முழு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காயத்ரி, அபிநயா. ஆந்திராவில் புயலினுடைய தாக்கம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறது என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். மொந்தா புயல் காரணமாக ஏனாமில் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்தன. ஏனாம் சுற்றுவட்டாரத்தில் வழக்கத்தை விட பலத்த காற்று வீசியது. இதில் 50க்கும் மேற்பட்ட மரங்களின் கிளைகள் முறிந்து விழுந்தன. அரசு சுற்றுலா விடுதி அருகே முறிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல பல்வேறு இடங்களில் முறிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது.